அருமையானவர்களே, உலகத்தில் ஒரு சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். சிறு துரும்பை கண்டால் கூட பதறுவார்கள். வேறு சிலரோ எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை சட்டை செய்யாதவர்களாக, பயப்படாதவர்களாக இருப்பார்கள். ஒன்று எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்பவர்கள், மற்றொன்று எதற்கெடுத்தாலும் பயப்படுபவர்கள். பயம் இருப்பவர்களால் எந்த செயலையும் முழுமையாக செய்துவிட முடியாது. எதிலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஆகவே இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு தைரியத்துடன் வாழ அறிவுறுத்துகிறது. ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் பயப்படுவதை விட்டுவிட்டு மன தைரியத்துடன் ஒவ்வொரு செயலையும் அணுக வேண்டும் என இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்கக்கூடாது என்பதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினு லா யுஜிப்னு, ஒரு முஃமின் அவன் கோழையாக இருக்க மாட்டான். எனவேதான் போர்க்களத்தில் கோழைத்தனமாக புறமுதுகிட்டு ஓடுவதை பெரும் பாவங்களின் பட்டியலில் சேர்த்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபிரௌனிடத்தில் அனுப்பி வைக்கிறான். ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஃபிரௌன், நீர் ஒரு சூனியக்காரர், உமக்கு நான் பதிலடி கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி சுற்று வட்டாரங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய சூனியக்காரர்களை எல்லாம் வரவழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு போட்டி போட வைத்தான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எதிரே நிற்கிற அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் தன்னுடைய கைகளில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்களை கீழே போட்டபோது அது பாம்பாக உருவெடுத்தது. பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு பாம்பை போன்று தோற்றம் தந்தது. அதை பார்த்து கொஞ்சம் பயந்துதான் போனார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தைரியமூட்டும் விதமாக, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பயத்தை போக்கும் விதமாக அல்லாஹு தஆலா சொன்னான், லா தகஃப் இன்னக அன்தல் ஆலா, பயப்படாதீர்கள் மூசாவே, நிச்சயமாக நீங்கள் தான் உயர்ந்தவர் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் தைரியத்தை ஊட்டினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அந்த பயம் போனது. தைரியமாக அவர்கள் நின்றதற்கு பிறகுதான் அவர்களுடைய கையில் இருக்கிற அந்த அசாவை கீழே போட்டார்கள். அது பெரும் பாம்பாக உருவெடுத்தது. அந்த சூனியத்தால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பாம்புகளை எல்லாம் விழுங்கியது என்பது வரலாறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்திய அந்த உள்ளத்தில் ஏற்படுத்திய அந்த தைரியம், அந்த மன வலிமை, அதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வெற்றியை பெற்று தந்தது என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு நம்ரூதை தனியாகத்தான் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனி மனிதராக இருந்தும் அவர்களிடத்தில் இருந்த அந்த முழுமையான நம்பிக்கையும் மன தைரியமும் தான் நம்ரூத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெல்லுவதற்கு காரணமாக அமைந்தது. பத்ரினுடைய போர்க்களத்தில் சஹாபாக்கள் உடல் பலமும் ஆயுத பலமும் இல்லாமல் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து தைரியமாக எதிர்த்து நின்றார்கள் என்பது வரலாறு. அபூஜஹலை கொன்றது யார்? இந்த உம்மாவினுடைய, இந்த உம்மத்து சமுதாயத்தினுடைய ஃபிரௌன் என்பதாக சொல்லப்படுகிற அந்த அபூஜஹலை கொன்றது முஆத், முஅவ்வித் என்கிற இரண்டு சிறுவர்கள் தான் என்கிற போது அவர்களிடத்தில் இருந்த அந்த பலமும் அந்த தைரியமும் தான் அவர்களை கொல்லுகின்ற அளவுக்கு கொண்டு சென்றது என்பது வரலாறு. மைசூரின் புலி என அழைக்கப்படும் திப்பு சுல்தான் அவர்களின் இறந்த உடலின் மீது நின்று கொண்டுதான் ஆங்கிலேயர்களால் இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி என்பதாக சொல்ல முடிந்தது.
அந்த திப்பு சுல்தான் ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் ஆங்கிலேயர்கள் இது எங்களுடைய நாடு என்று சொல்வதற்கே அஞ்சினார்கள், பயந்தார்கள். அவர்களை சூழ்ச்சி செய்த அந்த திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதற்கு பிறகுதான், அவர் மரணித்து விட்டார் என்பதை ஊர்ஜிதம் செய்ததற்கு பிறகுதான் அவர்கள் சொன்னார்கள், இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி, இந்தியா எங்களுடைய நாடு என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. இதுபோல பலரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்கள். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக மோமின்களாக வாழ்ந்தவர்கள் யாரும் கோழையாக இருந்ததில்லை. அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா? அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ ஹப்ப இலல்லாஹி மினல் முஃமினில் ضعீஃப். பலஹீனமான முஃமினை விட பலமான முஃமினே சிறந்தவர் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் தமது தொண்டர்களால் அஞ்சா நெஞ்சர் என்பதாக போற்றப்படுகிறார்கள். போர் வாழ் என்பதாக அடையாளப்படுத்தி அடைமொழியோடு அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு அழைக்கப்படுகிற அந்த தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் உண்மையில் அப்படி இருக்கிறார்களா? அஞ்சா நெஞ்சம் படைத்தவராக, போர் வாளாக அவர்கள் துணிந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால், கட்சிக்கு ஒரு துன்பம் அல்லது தனக்கு ஒரு துன்பம் என்று வந்து விட்டது என்று சொன்னால், துண்டை காணோம் துணியை காணோம் என்று அனைத்தையும் அம்போ என்று விட்டுவிட்டு ஓடி ஒளிகின்ற தலைவர்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது என்னை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக கதறுகிற தலைவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தலைவனே இப்படி என்றால் இவரது தொண்டர்களுடைய வீரத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நமது ஈரோலகத்தினுடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணிவுமிக்க தலைவராக திகழ்ந்தார்கள். பத்ரினுடைய யுத்த களம் ஒன்றே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துணிச்சலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்பதாக சொல்லலாம். இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்களின் மீது வலிய திரிக்கப்பட்ட முதல் போர் பத்ர் போர். 1000 பேர் வந்து நின்ற போதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணிந்து நின்றார்கள் அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி. அது மட்டுமல்ல, கோழைத்தனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்வில் முற்றிலுமாக வெறுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை அடிக்கடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஅஊது பிக்க மினல் ஜுப்னி, கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக துஆ செய்தார்கள். துஆ செய்யும்படி கற்றுத்தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் பூராவும் பூனையாக வாழ்வதை விட ஒரு மணி நேரமாயினும் சிங்கமாக வாழ்ந்து மடி என்ற பெரியவர்கள் அறிவுரை பகர்வார்கள். கோழைத்தனம், அச்சம், பின்வாங்குவது இதெல்லாம் ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடாத அற்ப குணங்கள் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. சௌரினுடைய குகையிலே அந்த ஹிஜ்ரத்தினுடைய சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிற போது எதிரிகள் அங்கேயும் வந்து விட்டார்கள். எதிரிகளினுடைய கால்களை பார்த்து கொண்டிருக்கிற குகையில் இருக்கிற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் குனிந்து பார்த்தால் இருவரின் தலைகளும் பறிபோய் விடுமே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதாக சொன்ன அந்த நேரத்தில் மன வலிமையோடு தைரியத்தோடு பயப்படாமல் மிக வீரியமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே தைரியத்தை ஊட்டினார்கள். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நண்பரே கவலைப்படாதீங்க, நாம் இருவர் மட்டுமல்ல, நம்ம கூட சூப்பர் பவராக மூன்றாவது நபராக இறைவன் இருக்கிறான் என்பதாக ஈமானிய உரத்தை, மன வலிமையை, தைரியத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள் என்று சொன்னால், இந்த மன வலிமையும் தைரியமும் தான் ஒரு இஸ்லாமியரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு துணிச்சல், வீரம், தைரியம் என்றாலே நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அநியாயமாக அடித்து உதைப்பது, ரவுடிசம் செய்வது, குடித்துவிட்டு ரவுடிசம் பண்ணுவது, இதுதான்
வீரம் என்பதாக, துணிச்சல் என்பதாக, தைரியமான ஆள் என்பதாக நாம் பேசுகின்றோம். ஆனால் இஸ்லாம் இதை போதிக்கவில்லை. இஸ்லாத்தின் பார்வையில் இது துணிச்சலும் தைரியமும் அல்ல. தைரியம், வீரம் என்பது நம் கண் முன்னே ஒரு அநியாயம் நடக்கும் போது அதை கண்டித்து குரல் எழுப்புவது, அந்த தீமைக்கு எதிரான நமது கண்டனத்தை பதிவு செய்வது, இதுதான் தைரியம் என்பது, வீரம் என்பது, துணிச்சல் என்பது. இன்றைக்கு நிறைய துணிச்சல்காரர்களை, தைரியக்காரர்களை சமூகத்தில் பார்க்கிறோம். எந்த மாதிரியான துணிச்சல், வீரம், தைரியம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், வாட்ஸ்அப், பேஸ்புக், அதில் காட்டுகிற அந்த தைரியமும் வீரியமும் இருக்கிறது. அடடா, உலகமே மெச்சக்கூடிய அளவுக்கு அவருடைய வீரத்தை, அவருடைய துணிச்சலை, அவருடைய தைரியத்தை இன்ஸ்டாவிலும், வாட்ஸ்அப்பிலும், பேஸ்புக்கிலும் காட்டுகிற சமூக மக்களை நாம் அதிகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அல்ல வீரம் என்பது, இது அல்ல துணிச்சல் என்பது. உண்மையான வீரம், துணிச்சல் என்பது அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது, அது களத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதை மிகச்சிறந்த ஜிஹாத் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஐயுல் ஜிஹாதி அஃதல், ஜிஹாதில் சிறந்தது எது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது, கலிமத்துன் ஹக் இன்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார ஆட்சியாளரிடத்தில் உண்மையை எடுத்துச் சொல்வது அது மிகச்சிறந்த ஜிஹாத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். தவறு செய்பவர் அவர் யாராக இருந்தாலும், ஒரு பெரும் சமுதாயமாகவே இருந்தாலும், அதை தட்டி கேட்கும் மன வலிமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. தவறு செய்யக்கூடியவர்கள், அநீதம் இழைக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையினர்களாக இருக்கிறார்கள். நாம் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறோம். அவர்கள் பெரும் சமூகமாக இருக்கிறார்களே, அவர்களை போய் எப்படி எதிர்ப்பது, அவர்களுக்கு எதிராக எப்படி குரல் கொடுப்பது என்று தயங்கி நிற்கக்கூடாது. பெரும்பான்மையாக ஒரு சமூகமே சேர்ந்து ஒரு தவறில் விழுவதற்கு நிற்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பெரும்பான்மை சமூகம் தவறு செய்வதற்காக நிற்கிற போது அதற்கு நாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், அதற்கு எதிராக நிற்க வேண்டும், அதை தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவன்தான் உண்மையான முஃமினாக, முஸ்லீமாக இருக்க முடியும் என்பதை கற்றுத்தருகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக இருக்கிற போது அந்த சஹாபாக்களினுடைய சூழ்நிலை என்பது ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவி இருக்கிற நேரம் அது. அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையிலே வாளை ஏந்தியவர்களாக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யாராவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்பதாக சொன்னால் அவர்களுடைய தலையை நான் கொய்து விடுவேன் என்பதாக சொல்லி நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிருக்கிறாங்க, அல்லாஹ்வை சந்தித்து பேச போயிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தூர் சினாய் மலைக்கு போன மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்றிருக்கிறார்கள். வந்து விடுவார்கள், யாராவது நபி மரணித்து விட்டதாக, வஃபாத்தாகி விட்டதாக சொன்னீர்கள் என்றால் உங்களுடைய தலையை கொய்து விடுவேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இதே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் வாளேந்தி வந்தார்கள். எதற்காக? 100 செந்நிற ஒட்டகைகளை விலைக்கு பெற வேண்டும் என்பதற்காக, விலையாக பெற வேண்டும் என்பதற்காக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொய்து வருகிறேன் என்பதாக புறப்பட்டவர்தான் இந்த உமர். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்றைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாவாசத்திற்கு பிறகு அவர்கள் மீது அதிகமாக நேசம் கொண்டதின் விளைவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது மரணித்து விட்டார்கள் என்பதாக சொன்னால் அவருடைய தலையை நான் கொய்து விடுவேன் என்பதாக சொல்லி நிற்கிறார். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்தில் அப்படியே இடிந்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு செய்வது அறியாமல் அழுது நிற்கிறார்கள். எத்தனையோ சஹாபா பெருமக்கள் அவ்வளவுதான், நபி வஃபாத்தாகி விட்டார்கள், இனி இஸ்லாம் இதோடு முற்று பெற்று விட்டது,
நாம் வேறு மதத்திற்கு மாறிவிட வேண்டியதுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்பதாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த குழப்பமான சூழ்நிலையில் தான் வெளியூருக்கு சென்றிருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள். இவ்வளவு நாட்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்காத ஒரு செய்தியை இன்றைக்கு பார்க்கிறார்கள். எப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அபூபக்கரே வாருங்கள் என்பதாக அன்பொழுகு அழைப்பார்கள். இப்பொழுது அந்த அழைப்பை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பார்க்க முடியவில்லை. இவ்வளவு நாட்களும் அமர்ந்தே பார்த்த அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பூத உடல் இப்பொழுது பூமியிலே கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் முத்தமிட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிட்டு விட்டு நபியை பார்த்து சொன்னார்கள், திபுத்த ஹய்ய வ மய்யிதா, நபியே நாயகமே, நீங்கள் ஹயாத்தாக இருக்கிற போதும் மனமாகத்தான் இருந்தீர்கள், இப்பொழுது வஃபாத்தாகி விட்டீர்கள், இப்பொழுதும் நீங்கள் மனமாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு மக்களினுடைய சூழ்நிலையை பார்க்கிறார்கள். குழப்பமான நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் நிலை உறைந்து நிற்கிற போது, மன வலிமை இழந்து நிற்கிற போது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ நற்செய்திகளை சொன்னார்களே, ஷைத்தானே விரண்டோடுவான் என்பதாக சொன்னார்களே, அந்த உமரினுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்பதாக சொன்னார்களே, அந்த உமரின் மூலமாகவே எத்தனையோ வசனங்கள் இறக்கி அருளப்பட்டது. அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த நபி வஃபாத்தாகி விட்டார்கள் என்பதாக சொன்னால் நான் அவருடைய தலையை கொய்து விடுவேன் என்பதாக சொல்லி இருக்கிறார். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே ஒடிந்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு செய்வதறியாமல் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் சஹாபாக்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமயத்திலும் அந்த நேரத்திலும் கூட மன வலிமையுடையவர்களாக மன தைரியத்தோடு நின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் ஒன்று. அன்று ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தின் சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சௌர் குகையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற போது அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தானே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நண்பரே கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறார் என்பதாக சொன்னார்களே. அன்றைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் ஊட்டிய அந்த தைரியமும் மன வலிமையும் தான் அந்த சமூகமே ஒரு தவறின் பக்கமாக செல்வதற்கு நிற்கிற போது ஏராளமான மக்கள் அவ்வளவுதான் முடிந்து விட்டது, மதம் மாறிவிடலாம் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிற போது மன வலிமையோடு மன தைரியத்தோடு நிற்கிற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயரமான இடத்தில் வந்து நிற்கிறார்கள். சமூக மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் சொன்னார்கள், இதுவரைக்கும் நீங்கள் இந்த நபியை, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த அல்லாஹ் ஹய்யுன், எப்பொழுதும் அவன் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன். இவர் அல்லாஹ்வினுடைய ரசூல், தூதராக நீங்கள் நினைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் மனிதன் மரணிக்க கூடியவன் தான். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வுக்கு வஃபாத் என்பதே மௌத் என்பதே கிடையாது என்பதாக அந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊட்டிவிட்டு குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை ஓதினார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதரை அன்றி வேறில்லை, அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல்,
அவருக்கு முன்னாலும் இது போன்று எத்தனையோ ரசூல்மார்கள் இறை தூதர்கள் வந்தார்கள் சென்றார்கள். அஃப இம்மா தௌகுத்திலன் கலபுத்தும் அலா அகாபிக்கும் உமையன் கலிபாலாக்குவை. எனவே அவர் இறந்து விட்டாலோ அல்லது போரில் கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் உங்களுடைய கால் சுவடுகளின் வழியே பழைய மதத்திற்கே நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்களா? பலையதுர்ருல்லாஹ் ஷையா, நினைவிருக்கட்டும், எவன் அவ்வாறு திரும்பி செல்கின்றானோ அவனால் அல்லாஹ்விற்கு எத்தகைய தீங்கையும் அவனால் செய்துவிட முடியாது. வஸயஜிஸில்லாஹு ஷாக்கிரீன், நன்றி செலுத்தி வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை மிக விரைவில் வழங்குவான் என்கிற அந்த வசனம் இருக்கிறது. உஹதினுடைய யுத்தக்கள நேரத்தில் இறங்கிய வசனம் இது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு முன்னால் வந்து நின்று பேச ஆரம்பித்தார்களோ, எங்களை விழிப்படைய செய்தார்களோ, அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய அந்த வசனத்தை கேட்டபோது அப்பொழுதுதான் அந்த வசனம் இறங்கியது போன்று எனக்கு இருந்தது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் அந்த நேரத்தில் எங்களுக்கு மன வலிமையையும் தைரியத்தையும் ஊட்டி எங்களை அவர்கள் வழிநடத்தி இருக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் நரகத்திற்கு சென்றிருப்போமே என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த மன வலிமையும் தைரியமும் எங்கே இருந்து கிடைத்தது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள். ஒரு சமூகமே, பெரும்பான்மையான மக்களே தவறான வழியில் செல்வதற்கு நிற்கிற போதும் அதை மன வலிமையோடு தைரியத்தோடு தடுத்து நிறுத்த வேண்டும். எல்லாரும் அந்த தப்பு தானே பண்ணிட்டு இருக்காங்க. யாருதான் இன்னைக்கு பாவம் பண்ணாம இருக்கிறா? யாருதான் இஸ்லாத்துக்கு மாற்றமா நடக்காம இருக்குதா? யாருதான் ஹராமான காரியங்களை செய்யாம இருக்குதா? நான் மட்டும்தான் அந்த ஹராமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோமா? ஊர் உலகம் செய்யாததா? அப்படின்னு நாமும் பெரும்பான்மையினர்கள் செய்கிறார்கள், சமூகமே சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி நாம் அவர்களோடு போய் ஐக்கியமாகிவிடக் கூடாது. மன வலிமையோடு, முழுமையான ஈமானோடு, தைரியத்தோடு அதை எதிர்த்து நிற்க வேண்டுமே தவிர அல்லாஹ்வும் ரசூலும் எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அதற்குத்தான் நாங்கள் அடிபணிவேன். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, ரசூலுக்கு மாற்றமாக ஒரு காரியம் நடைபெறும் என்று சொன்னால் அதற்கு நான் அடிபணிய மாட்டேன் என்று அஞ்சா நெஞ்சமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தவறை கண்டிக்கும் துணிச்சலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானிலே ஒரு முக்கிய பங்காக அதை சொல்லித் தருகிறார்கள். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் ஒருவர் ஒரு தீமையை, மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயலை கண்டால் அவர் அதை தமது கரத்தால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபலிசானிஹி, முடியாவிட்டால் தமது நாவால் சொல்லி அதை தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி பிகல்பிஹி, அதுவும் முடியாவிட்டால் மனதால் வெறுத்து ஒதுக்கட்டும். வதாலிக அல்லாஹுல் ஈமான், இந்த இறுதி நிலை இருக்கிறதே, மனதால் வெறுத்து ஒதுக்குகிற இந்த நிலை இருக்கிறதே, இது இறை நம்பிக்கையின் மிகவும் பலகீனமான நிலையாகும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மில் அதிகமான பேர் அந்த கடைசி பலகீனமான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அநியாயத்தை செய்பவனும் அந்த அநியாயத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவனும் அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் அவன் கோழையாக இருக்க மாட்டான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிற மனிதர்களுடைய உயிரை ஒருவன் அநியாயமாக பறிக்கிறான், எடுக்கிறான் என்பதாக சொன்னால் அப்படி எடுக்கக்கூடியவன் முஸ்லீமாக இருக்க முடியாது, இருக்க மாட்டான். பிற மனிதர்களை யார் வாழ வைக்கிறாரோ அவர்தான் உண்மையான மூமின், அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. எந்த அளவுக்கு ஒரு யூதரினுடைய ஜனாசாவாக இருந்தாலும் கூட, செல்வது யூதருடைய ஜனாசாதானே என்று நபித்தோழர்கள் கேட்ட அந்த சமயத்திலும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அவர் யூதராக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தானே, அந்த மனிதருக்கான மரியாதை இது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எழுந்து நின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிற பண்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரத்துல ஒரு பிரபலமான கடற்கரையில யூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஹனுக்கா என்கிற அவர்களுடைய பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல 2 துப்பாக்கிதாரிகள் திடீரென அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள்.
அந்த நேரத்துல அவர்கள் நடத்திய அந்த தாக்குதலில் ஒரு 15 பேருக்கு மேலாக வபாத்தானாக மரணித்து விட்டார்கள் என்பதாக செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது. 40 பேருக்கும் மேலாக காயமடைந்திருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. இதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த துப்பாக்கி சூடு நடத்துபவர்களுடைய அந்த பெயர் இருக்கிறது இல்லையா, இது இஸ்லாமிய பெயர் தாங்கிய பெயராக அமைந்திருக்கிறது. இது ஒண்ணு போதாதா நம்முடைய ஊடகங்களுக்கு அதை ஹெட்லைனா போடுறதுக்கு, அதை பெருசுபடுத்துறதுக்கு? எந்த நியூஸை எடுத்தாலும் ஹெட்லைனை எடுத்து பார்த்தாலும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இப்படி செய்து விட்டார்கள் என்று அதை போக்கஸ் பண்ணி அதிகமான செய்திகளை போட்டு தள்ளிய அவர்கள் அதே நேரத்துல அங்க நடந்த இன்னொரு சம்பவத்தை மருந்துக்காக கூட சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இப்படி 2 பேரு துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பக்கத்துல ஒரு பழக்கடை இருக்குது. அதுல வேலை செய்ய வைத்து கொண்டிருக்கிற பழக்கடை வைத்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அகமது என்கிற ஒரு மனிதர், ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லிம், இவர்கள் இப்படி அநியாயமாக அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த மக்களை துப்பாக்கி சூடு நடத்துகிறார்களே, கொலை செய்கிறார்கள் என்பதாக சொல்லி நான் இவ்வளவு நேரம் சொல்லி வந்த செய்தி, ஒரு முஸ்லிம் அவன் கோழையாக இருக்க மாட்டான், ஒரு முஸ்லிம் தைரியசாலியாக இருப்பான். ஒரு அநியாயம் நடக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் அவன் மோமினாக இருக்க முடியாது. அந்த அநியாயத்தை செய்பவனும் அவன் ஒரு மோமினாக இருக்க முடியாது. இங்கே அகமது என்கிற அந்த முஸ்லிம் என்ன செய்தார் தெரியுமா? அந்த துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருப்பவர்களை பார்த்து பின்னால வந்து எப்படியாவது இந்த துப்பாக்கி சூடை நிறுத்திவிட வேண்டும், அவர்கள் கொல்லுவதை தடை செய்து விட வேண்டும், தடுத்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதிக்காமல் அவர் களத்தில் இறங்கினார். பின்னால் வந்து கெட்டி பிடிக்கிறாரு. அந்த துப்பாக்கியை சூடு நடத்தி கொண்டிருந்த ஒருவனுடைய கையில் இருந்த அந்த துப்பாக்கியை பிடுங்கினார். அவருக்கு சுடவும் தெரியாது. அதற்கான பயிற்சி எடுத்தவரும் அவர் அல்ல. அவர் நின்று அவரை மிரட்டுறாரு. ஒரு கட்டத்துல இவர் அந்த துப்பாக்கியை அவர்கிட்ட இருந்து பிடுங்கிறதுனால ஆத்திரப்பட்டவர்கள் இவரையும் சுடுறாங்க, இவரையும் காயப்படுத்துறாங்க. இன்னைக்கு இவர் ஆஸ்பத்திரியில உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார். இவர் இந்த மாதிரி நடந்து கொண்டதனுடைய விளைவாக அந்த நாட்டினுடைய பிரதமரே போய் சந்தித்திருக்கிறார், பாராட்டி கொண்டிருக்கிறார். இந்த அகமது இருக்கிறாரே, அவர் செய்ததனுடைய தடுத்ததனுடைய காரணத்தினால் எத்தனையோ மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக பாராட்டு பத்திரங்கள் இன்றைக்கு ஆஸ்திரேலியா அரசாங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஊடகங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த 2 பேருடைய பேரும் முஸ்லிம் பேராகியோருடைய பெயராக இருக்கிறது என்பதற்காக பயங்கரவாதிகள் இப்படி செஞ்சிட்டாங்க, தீவிரவாதிகள் இப்படி செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள், ஹெட்லைன்ல போடக்கூடியவர்கள் மருந்துக்கும் கூட மறந்தும் கூட இந்த அகமது பற்றிய செய்திகளை போட்டிருக்கிறார்களா? ஒரு இஸ்லாமியர் காப்பாற்றி இருக்கிறார் என்கிற அந்த அநீதத்திற்கு எதிராக நின்றார் என்பதற்காக அவரை ஞாபகப்படுத்துகிறார்களா என்று சொன்னால் இல்லை என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய பயம் அச்சம் எல்லாம் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பயப்படக்கூடாது. யாருக்கு? அநியாயத்தை பார்த்து பயப்படக்கூடாது. மனிதர்களுக்கு நாம் பயந்து நிற்கக்கூடாது. இன்றைக்கு அதிகமாக நம்முடைய பயம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களுக்காக வேண்டி, அவன் இப்படி சொல்லிடுவானோ, இவன் பார்த்தா நமக்கு மாட்டிடுவோமோ, இவன் இந்த மாதிரி இப்படி நடந்துருமோ என்று உலகத்திற்காக, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக பயப்படுகிற அச்சப்படுகிற நிலைகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே தவிர, ஊர்ல இருந்தா ஒரு மாதிரியான ஒரு நிலை, ஊரை விட்டு வெளியே போயிட்டா வேற மாதிரியான ஒரு நிலை, இப்படி இருக்கக்கூடிய நிலையைத்தான் நாம் பார்க்கிறோமே தவிர எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த எண்ணம், அல்லாஹ்வின் மீது அச்சம் எத்தனை பேருக்கு நம்மிடத்திலே இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு நாம் பயந்தோம் என்று சொன்னால் இந்த உலகமே நம்முடைய காலில் வந்து கிடக்கும். நாம் மனித மக்களுக்கு பயந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு, எந்த அல்லாஹ்வுக்கு நாம் பயப்பட வேண்டுமோ, அச்சப்பட வேண்டுமோ, அப்படி பயப்படாமல் இருக்கிற போது எந்த வெற்றியை நம்மால் எதிர்பார்த்து விட முடியும்? ஒரு உண்மையான முஃமின் முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும். ஒரு உஸ்தாது எல்லா மாணவர்களுடைய கையிலையும் ஒரு கத்தியையும் ஒரு ஆப்பிள் பழத்தையும் கொடுத்தாரு. நீங்க யாருமே பார்க்காத ஒரு இடத்துக்கு செல்லுங்கள், இந்த ஆப்பிளை விட்டு விட்டு வாருங்கள், நீங்க ஆப்பிளை நறுக்கிறத யாரும் பார்த்திடக்கூடாது, கவனம் என்பதாக சொல்லி அனுப்பினார். ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இல்லாத இடமா போய் பார்த்து அவங்க ஆப்பிளை வெட்டி 2ஆ கொண்டு வந்து உஸ்தாதிட்ட கொடுத்தாங்க. ஒரு மாணவர் அந்த ஆப்பிளை வெட்டாம முழு ஆப்பிளாகவும் கத்தியாகவும் அப்படியே வந்து நின்றார். அந்த உஸ்தாத் இப்ப கேட்கிறாரு,
ஏன்பா நீ நீ ஏன் ஆப்பிள வெட்டாம அப்படியே கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் சொல்றாரு, நான் எல்லா இடங்களுக்கும் சென்று பார்த்து விட்டேன். நீங்கள் ஆளே இல்லாத யாரும் பார்க்காத இடத்தில் இந்த ஆப்பிளை நறுக்க சொன்னீர்கள், வெட்ட சொன்னீர்கள். நான் எங்கு சென்று பார்த்தாலும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே, அப்படி இருக்கிற போது நான் எங்கே போய் இதை விட்டுவேன் என்பதாக சொன்ன போது அவரிடத்தில் இருந்த அந்த தக்குவா, அவரிடத்தில் இருந்த அந்த ஈமான், மிகப்பெரிய மனிதராக அவர் வந்தார் என்பது வரலாறு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் இரவு நேரத்தில் நகர்வலம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீட்டில் 2 பெண்கள் தாயும் மகளும் பேசிக் கொண்டிருக்கிற நிகழ்வை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த தாய் சொன்னாங்க, எம்மா நீ கறந்து வச்சிருக்கிற அந்த பால்ல கொஞ்சம் தண்ணியை கலந்துருமா என்பதாக தாய் தன்னுடைய மகளுக்கு சொல்கிற போது அந்த மகள் சொன்னா, அது எப்படிமா பால்ல தண்ணியை கலக்கிறது, கலப்படம் பண்றது அது கூடாது இல்லையா, அது ஹராம் பாவம் இல்லையா? அதுவும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் மோமினுடைய ஆட்சியில் நாம் இப்படி செய்யலாமா என்று அந்த பெண் மகள் சொன்ன போது அந்த தாய் சொன்ன வார்த்தை, அமீருல் மோமின் உமர் இப்னு கத்தாப் அவர் என்ன பாத்துக்கிட்டா இருக்கிறார், இங்க வந்தா பாத்துக்கிட்டு இருக்கிறார், நீ சும்மா பால்ல தண்ணியை கலத்தி விடு, யாருக்கு தெரிய போகுது என்பதாக சொன்ன போது அந்த பெண் தன்னுடைய அந்த தாயினுடைய மகள் உதிர்த்த வார்த்தைகள், உண்மைதான் தாயே, உண்மைதான் அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப், நாம் பாலில் தண்ணியை கலப்பதை பார்க்கவில்லை தான், அவருக்கு தெரியாதுதான், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரே. இந்த அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாபிடத்திலிருந்து நாம் தப்பித்து விடலாம், ஆனால் அந்த அல்லாஹ்விடத்திலிருந்து நம்மால் எப்படி தப்பிக்க முடியும், தப்பிக்க முடியாது என்பதாக சொன்னதினுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த பெண்ணிடத்தில் இருந்த அல்லாஹ்வுக்கு பயந்த அந்த தக்வாதாரியான அந்த பெண் இருக்கிறாரே, அந்த பெண் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மருமகளாக ஆனார் என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற இந்த தன்மைதான் நம்மிடத்திலே இருக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக மனிதர்களுக்கு நாம் பயந்து திரிந்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றத்தையும் நம்முடைய சமூகத்தில் எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு யார் அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களையே நேசிக்கிறான் என்பதாக 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்னும் எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு பயந்து பயபக்தியோடு யார் வாழுகிறார்களோ, இவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமையானவர்களை, எதற்கும் அஞ்சாத நெஞ்சத்தை இறைவனிடத்திலே நாம் வேண்டிடுவோம். அல்லாஹ் ரசூலுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவனுக்கு பயந்து வாழ்வோம். வெற்றியாளர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.